நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சமையல் செய்வது எவ்வளவு அழகான ஆழமான விஷயம். நான் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர். ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பேன். கெளுத்து மீன் வரும். வந்தோடனே குழம்பு வைக்கணும் அப்படிம்பாங்க. உடனே ஆஃப் டே லீவ் போட்டுட்டு குழம்பு வைக்கிறதுக்காக லீவ் போடுவேன். கெளுத்து மீன் தான் ஃபர்ஸ்ட் அப்படியே லீவ் போட்டு குழம்பு வச்சிருங்க. டீச்சர்ட்ட கொடுங்க. ஐயா ஒரு மீன் குழம்புக்காக ஆஃப் டே ஸ்கூல் போடுறேன்றாங்க, லீவ் போடுறேன்றாங்க. இது கூட ஒரு நியாயமான விஷயம். அது நியாயமா சொல்லுங்க. இல்லை, அது லீவ் நம்ம எப்பவும் எடுக்கிறது தானே. ஸ்கூல் பொறுப்பு அதெல்லாம் ஒரு பக்கம் நல்ல விஷயம். ஆனாலும் கூட ஒரு கெளுத்தி மீன் வீட்டுக்காரர் இப்போ ஆசைப்படுறாருன்னா டக்குன்னு வாங்கி ஒரு ஆஃப் டே லீவை போட்டு அதை சமைச்சு கொடுத்துட்டு போகிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. ஆமாம். ஏன் அந்த சந்தோஷத்தை பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? ஆஃப் டே அடிக்கடி ஆஃப் டே லீவ் போட்டோம்னா நம்மளை வேலையிலேருந்து அனுப்பிச்சிடுவாங்க சார். அப்படின்னா லீவே போடாமல் தான் வேலை பார்க்கணும். வேலை பார்க்கணும். ஓகே, இதெல்லாம் சேர்த்து தான் அந்த லீவ் அப்போ எடுத்துக்கணுங்கிறீங்க நீங்கள். லீவ் வந்து நமக்கு உரிய லீவை தானே எடுக்கிறோம். அவங்க சொன்னதே அப்படிதான். ஒரு மீனை கெளுத்தி மீனை பார்த்ததும் நான் ஆஃப் டே லீவ் போட்டுருவேன்றாங்க. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு தரமும் ஒவ்வொரு இதுவும் பார்த்த உடனேயும் ஒரு மட்டனை வாங்கிட்டு வந்து சிக்கன் ரேராக தான் செய்வோம். அதாவது ஒரு சந்தர்ப்பம் லீவ் போட்டுட்டாவது கணவருக்கு சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு. அவங்க வந்து லீவை பற்றியே பேசலை. வீட்டுக்காரருக்கு கெளுத்தி மீனா என்ன மீன், கெளுத்தி மீன் செஞ்சு கொடுக்குற பற்றி பேசுகிறாங்க. நீங்கள் ஆஃப் டே லாஸ் ஆஃப் பே பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. எப்பயாதான் அவர் கெளுத்தி மீன் அன்னைக்கு வருது அந்த பக்கமாக அவர் பிரியப்படுறாரு. டக்குன்னு போங்கடா ஸ்கூலில் எழுத்து முடிக்கிறடே ஒரு ஆஃப் டே லீவ் விடான வீட்டுக்காருக்கு கெளுத்தி மீன் மணக்க வச்சு கொடுத்து அதில் என்ன சந்தோஷம் கிடைக்கும் மட்டும் சொல்லுங்களேன். முதல்ல கணவரை கவர்வது சமையலால் தான் கவர முடியும். நீண்ட நாட்கள் பிரியமாக கணவரை கவர்றதுக்கு சமையலுக்கு என்ன தொடர்பு சொல்லுங்களேன். ஆமாம், அது இது நல்லா சமைச்சு போட்டோம்னா வெளியில் போய் சாப்பிட போக மாட்டாங்க. நல்லா ருசியாக வாய்க்கு ருசியாக சமைச்சு போட்டோம்னா. சமையல் எனக்கு பிடிச்சதுக்கு காரணமே எங்கள் சிஸ்டர் இன்லா தான். ஏன்னா ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போனால் கூட என் ஹஸ்பண்ட் ஃபுல்லாக அவங்களுக்கு சரண்டர் ஆயிடுவார். அவர் என் ஹஸ்பண்ட் கிடையாது. எந்த ஒரு குழந்தைய அவங்கக்கிட்ட விட்டிங்கனாலும் அவங்க அம்மாக்கிட்ட எவ்வளோ பாசமாக இருந்தாலும் எங்கள் நாத்தனார்கிட்ட வந்து அடி பண்ணிச்சிருங்க. பூட்டியா, இது ஃபிஷ் ஃப்ரையா, கறி குழம்பா, எதுனாலும் வித்தின் செகண்டில் பண்ணி அப்படியே அரேஞ்ச் பண்ணி அப்படி கொடுக்குறதுல எல்லோரும் மயங்கிடுவாங்க. நம்ம பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கே பயமாக இருக்கும். நம்ம பிள்ளை சரண்டர் ஆகிடுமா, அவ்வளோதான் கை கழுவி விடுவோம். வீட்டுக்காரர் அப்படி ஊருக்கு போகும்போது, எங்கள் நாத்தனார் ஊருக்கு போகும்போது அந்த முதல் மரியாதை சிவாஜி மாதிரி அப்படி உடம்பெல்லாம் துடிக்கும். ஆஹா, நம்ம அக்கா வீட்டுக்கு போகிறோன்னு. திருப்பி ஊருக்கு வர மெட்ராஸ்க்கு வரதுக்கு ஐடியாவே இருக்காது. அந்தளவுக்கு எனக்கு அப்போ சமையலே தெரியாது. நான் பயந்துட்டு ஆஹா இவங்களை எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்ட்டு. அதனால நான் கற்றுக்கிட்டேன். இது இந்த நெருக்கடிகள் எல்லாவற்றையும் தாண்டி சமையல் செய்வது எவ்வளோ அழகான எவ்வளோ ஆத்மார்த்தமான விஷயம். சார், நான் மின்சார வாரியத்தில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ எனக்கு 60 வயசு ஆகுது. இதுவரையிலும் நான் சமையல் பண்ணுறதை பற்றி ஒரு கஷ்டமும் பட்டதே கிடையாது. என் பிள்ளைங்களுக்கு சமைக்கணும், என் புருஷனுக்கு சமைக்கணும். நேராக எழுந்தோடனே கிச்சன் தான் போவேன். கிச்சன் எல்லாம் தொடச்சி முடிச்சு எல்லாம் முடிச்சுட்டு பாலை எடுத்து ஊற்றி அது எனக்கு ரொட்டீன் பழக்கமாயிடுச்சு. சரி, சமைக்கிறதுல எனக்கு வெறுப்பு இதுவரையிலும் வந்தது கிடையாது. அது எனக்கு கடமை. அவங்களுக்குலாம் சமைக்கணும், அவங்களுக்கு செய்யணுன்ற என்னோட கடமை. அது நான் செஞ்சு தான் ஆகணும். வேறு எங்கே போய் சாப்பிடுவாங்க? அவங்களாம் எங்கே போய் சாப்பிடுவாங்க? எங்கே போய் டீ குடிப்பாங்க? காலையில் ஒரு தோசை கொடுத்து அந்த பொண்ணு சொல்லுது, சிரிப்பாக வருது. சிரிப்பு வருது. அவங்களாம் கல்யாணம் பண்ணிட்டு எப்படி தோசை சுடுவாங்க, இட்லி சுடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நீங்க கல்யாணம் கட்டி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு தோசை மட்டுமா சுடுவோம்? ஆமா, தோசை சுடுறதுக்கா கல்யாணம் பண்றாங்க? பொம்பளைங்களுக்கு வந்து இது வேற மாதிரி எடுத்து போக கூடாது. புரியுதா? தோசை சுடுறதுக்கா கல்யாணம் பண்றாங்க. பொம்பளைங்களுக்கு வந்து சமைக்கிறது ஒரு முக்கியமான ஒரு கலை. பொம்பளைங்களுக்கு வந்து சமைக்கிறது ஒரு அத்தியாவசியமான ஒரு முக்கியமான பொறுப்பு வீட்டில். நான் கேட்குறதோட உணர்வு சம்மந்தப்பட்டது கேட்குறேன். நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா வாரத்தில் 5 நாள் வேலை பார்க்குறோம், வேலையிலே 2 நாள் லீவு கொடுத்து வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு அது பிடிக்காது. பக்கத்தில் கொடுங்க. அடுத்தது, அதாவது இந்த வேலை, நான் வேலையும் பார்த்துட்டு இதே பண்ணி அந்த பிரச்சனையை நான் கேட்கல. நான் கேட்குறதுன்னா எல்லாருக்குமே சமையல் கஷ்டமாக தான் இருக்குது. அவங்க நாங்கள் அதிலே கொஞ்சம் ஒதுங்கன்னு நினைக்கிறாங்க. இல்லை நாங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ இந்த நெருக்கடிகளை தாண்டி சமையல் என்பது எவ்வளோ அழகான விஷயம். ஒதுங்கணும்னு அவசியமே கிடையாது சார். சமையலேருந்து ஒதுங்கணும்னு அவசியமே கிடையாது. எவ்வளோ பெரிய சமையலாக இருந்தாலும் காலையில் 1 ஹவரில் முடிச்சிடலாம். ஒரே 1 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். அவங்க 5 மணிக்கு எழுந்தால் 6 மணிக்கு முடிச்சிடலாம், 6 மணிக்கு எழுந்தால் 7 மணிக்கு முடிச்சிடலாம். சமையலை தவிர மற்ற வேலை எல்லாமே கஷ்டமான வேலை தான் சார். மற்ற அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஏற்றுக்குறோம் இல்லையா? பஸ் பிடிச்சி போகிறாங்க, 2 வீலரில் போவாங்க. அப்போ வந்து ஒன்று பெட்ரோல் இருக்காது. இவங்க நெருக்கடின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க அனுபவிச்சு செய்யறதா சொல்றீங்க. அது எவ்வளவு ஆனந்தமானதுன்னு மட்டும் தான் நான் கேட்கிறேன். I am very passionate about cooking. Okay. Number 1, I love cooking personally. என் மகன், நான் அவனுக்காக தம்பி கிளம்பிட்டியா காலேஜில் இருந்து கிளம்பிட்டேன் மானவும் நான் அனுசரிச்சுக்குவேன். சரி, இந்நேரத்துக்கு பிள்ளை வீட்டுக்கு வரும்னு அவன் நுழையிறப்ப அவனுக்கு பிடிச்ச சிக்கன் 65 பண்ணி ஒரு டீயை போட்டு அவன் கையில் கொடுக்குறப்ப அவன் முகத்தில் இருக்கிற மகிழ்ச்சி, ஒரு தாயா
ஐ என்ஜாய் தட். ஓகே I சோ சமையல் enjoy. எவ்வளவு லவபிள் வாக் ஈவன் அது ஒரு ப்ரெஷர் இருந்தாலும் அது எவ்வளவு லவபிள் வாக் இவங்க சொன்ன மாதிரியான உணர்வுகள். கல்யாணம் பண்ணி எனக்கு 35 வருஷம் ஆகுது. என்னுடைய கணவனுடைய ருசி என்ன, என்னுடைய மாமியாருடைய ருசி என்ன, என்னுடைய மாமனாருடைய ருசி என்ன, அவர்களுடைய உடம்பினுடைய தேவை என்ன, இதெல்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியும். இதை நான் இன்னொருத்தர் கையில் கொடுத்துட்டு அதனால அவங்களுக்கு உடம்புல ஒரு பாதிப்பு ஏற்பட்டா அதை தாங்குவதற்கு எனக்கு சக்தி வேணும். அதற்காக நான் நிறைய நேரமோ இல்லைடைய மனமோ செலவு பண்ண வேண்டிய பணமோ செலவு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். குட், இவங்கள்ட்ட கொடுங்க. அந்த சமையல் அறைக்குள் போகும்போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஐ லவ் குக்கிங்கிறதுக்கு நீங்க ஒரு ரீசன் சொல்லணும். எனக்கு ஒரு டான்ஸ் பண்ற ஃபீல் இருக்கும். இங்கேருந்து கொஞ்சம் எடுத்து இங்கேருந்து கொஞ்சம் எடுத்து இப்படி போட்டு அது ஒரு டான்ஸ் பண்ற ஃபீல் கிடைக்கும் கிச்சன் உள்ள போனா. எனக்குன்னு ஒரு உலகம் எங்க வெளியே பண்ண முடியாது, அதுக்குள்ள போய் பண்ணலாம்ல. சூப்பருங்க, கிளாஸ் சொன்னாங்க டான்ஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங். ஓகே, எனக்கென்று ஒரு உலகம். யாரும் அங்க வந்து கேள்வி கேட்க போறது கிடையாது. எஸ் சார், நீங்க பாத்ரூம் சிங்கர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் வந்து கிச்சன் கிச்சன் சிங்கர். உள்ள போனோடனே பாட்டு தானா வந்துடும். அது தானா பாட ஆரம்பிச்சிடுவேன். நான் என் பொண்ணே கண்டுபிடிச்சிருவேன், அம்மா கிச்சன்ல இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ஃபேவரட் பிளேஸ் வீட்லன்னு பார்த்தா கிச்சன் தான். பிகாஸ் நான் ஒரு டீச்சர், நான் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஐ அம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். ஸோ என் கிளாஸில் வந்து 45 ஸ்டூடெண்ட்ஸ் கலர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதே மாதிரி கிச்சன்லேயும் கலர்ஃபுல்லாக இருக்கும். அவங்க சொன்னாங்க வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சமாக இருக்குன்னு. அவங்களுக்கு தெரியலைன்னு நினைக்கிறேன். வெஜிடபிள்ஸ் ஒவ்வொன்றும் என்னை கூப்பிடும். கேரட் வந்து கேட்குற மாதிரி இருக்கும், என்ன சமா இன்னைக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றும் கலர்ஃபுல்லாக இருக்கும். இன்னோவேட்டிவாக ஏதாவது பண்ணணும்னு ஒரே ஆசையாக இருக்கும். என்னோட ஏரியா அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகே, why you love cooking, how happy it is. பின்னால கொடுங்க. சார், நான் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஃபீல்டில் இருக்கேன், ஐடி ஃபீல்டில் இருக்கேன். அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளில வர்றதுக்கு நான் வந்து இந்த குக்கிங்கை ஹாபியாக வச்சுருக்கேன். ஓ குட். எப்படி அந்த ஸ்ட்ரெஸ்ல வெளில வரதுக்கு குக்கிங் எப்படி உதவுது? வந்து ஜாலியாக எல்லாத்தையும் ஹேண்ட்பேக் எல்லாம் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போயிட்டு ஒரு சின்ன க்ரீன் டீ நம்ம கையால் பண்ணிட்டு ஹனி ஊற்றிக்கிட்டு பக்கத்தில் பிரெட் டோஸ்ட் சீஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டிவியில் உட்காந்துட்டு ஓகே ஒரு சிப்பா. பட் ஆனால் சமைக்கிற மாதிரி ஏதோ சொன்னீங்களா, அது என்னது? புரியல. ஓகே, பட் நியூ ஜெனரேஷனுடைய ஃபுட்டு தான். நியூ ஜெனரேஷன் கம்ஸ் வித் பிரெட், சீஸ், கிரீன் டீ. இட்ஸ் a good ventilation. எஸ். கிச்சன் என்னோட இன்வென்டிங் லெபார்ட்டரி. ஒரு லெபார்ட்டரிக்குள்ள போயிட்டு இன்வென்ஷன் பண்ணிட்டு வந்தவன் ஃபெயிலியரோ whatever it is, you want to invent something, you went inside the laboratory, invent பண்ணினோம், வெளியில வந்தோம். ஓகே, that's enough. அது எவ்வளவு கிரியேட்டிவானது அந்த உணவு தயாரிப்பு. எக்ஸாம்பிள் அவங்க சொன்ன தோசை, ஒரு தோசை போடும்போது போமோகிரானட்டை தூவி போடுவோம். இட்ஸ் அன் இன்வென்ஷன். யாருமே பண்ணி தான் பார்ப்போமே. ஒரு தோசையை போடும்போது பக்கத்தில் இருக்கிற கேரட்டை துருவி போடுவோம், டைரக்டாக கட் பண்ணி போடுவோம். வாட் எவர் இட் இஸ், இட்ஸ் அன் இன்வென்ஷன். எனக்கு பயாலஜி தெரியாது, ஃபிசிக்ஸ் தெரியாது, கெமிஸ்ட்ரி தெரியாது. எவ்ரிதிங் ஐ லேர்ன்ட் இன் சென்ட் மை கிச்சன். அவ்வளோதான். டேப் ஆன் யுவர் பேக் அண்ட் சே வாவ் வித்யா சூப்பர் டி. தட்ஸ் இட். சிம்பிள். சமையல் எவ்வளவு பிடித்தமான ஒரு ஆனந்தமான அனுபவம். எனக்கு அந்த ஸ்மெல் தான் பிடிக்கும். ஏன்னா கிச்சனில் தான் அந்த ஆக்சுவல் ஸ்மெல் ஆஃப் ஃபுட் கம்ஸ். இந்த தாளிக்கும் போது அந்த கருவேப்பிலையோட அந்த ஸ்மெல் இருக்கும்ல, அப்புறம் அந்த கடுகு போடும்போது அது அந்த டப்பு டப்புன்னு சவுண்ட் போடும். அதெல்லாம் தான் அந்த தாளிச்ச அந்த கடுகெல்லாம் குழம்புல ஊற்றும் போது அப்போ தான் நல்ல ஸ்மெல் வரும். அந்த ஃபுட் அந்த குழம்போட ஆக்சுவல் ஸ்மெல் அப்போ தான் இருக்கும். ஆனால் அது டைனிங் டேபிளில் கொண்டு போய் வைக்கும்போது அவ்வளோவா அந்த ஸ்மெல் அவ்வளோவா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆமாம். ஸோ அந்த ஸ்மெல்லு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிச்சனில் இருக்க அந்த அரோமாவே உங்களுக்கு ரொம்ப ஆமாம், ரொம்ப பிடிக்கும். ஃபிஷ் ஃப்ரை எல்லாம். ஃபிஷ் ஃப்ரை. ஐ எம் அ டாக்டர். என் சப்ஜெக்டில் எனக்கு எவ்வளவு சர்ப்ரைசஸ், ஹவு இன்ட்ரிகிங் இட் இஸோ அதே அளவுக்கு நான் என் சமையல் கட்டில் நின்று அந்த சமையல் பொருட்களை பார்க்குற பொழுது எனக்கு தோணும். ஸோ த கேப்பபிலிட்டி ஆஃப் தி இன்க்ரீடியன்ஸ் தட் கிவ்ஸ் மீ ஸோ மச் ஆஃப் ப்ளெஷர். பூண்டை ஆட் பண்ணுறப்ப அதுலேருந்து வர ஃப்ளேவர் என்ன மாதிரி ஒரு டேஸ்ட், அதே பூண்டை கட் பண்ணி ஜிஞ்சரை ஆட் பண்ணுறப்ப வாட் கைண்ட் ஆஃப் டேஸ்ட் இட் கிவ்ஸ். த என்டையர் டேஸ்ட் சேஞ்சஸ். அதே இன்க்ரீடியன்ஸை கூட்டி குறைச்சி நம்ம சேர்த்து ஒரு பர்டிகுலர் பாயிலிங் பாயிண்டில் அதை வெளியில் எடுக்கிறப்ப, முழு வேக்காடு கொடுக்காமல் பாதி வேக்காட்டில் எடுக்கிறப்ப ஒரு டேஸ்ட். That is fantastic. And the feeling as a cook, I enjoy that.